பாலக்கோடு அருகே மாணவிகளை கழிவறை சுத்தம் செய்ய வைத்த தலைமை ஆசிரியை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுகுமாரிடம் கேட்கலாம். சுகுமார், தலைமை ஆசிரியை மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே அதாவது மலைகிராமம் பெருங்காடு என்கிற மலைகிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் 150க்கும் பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதாவது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பயின்று வருகின்றனர். அதாவது 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் கலைவாணி என்பவர் பணிபுரிந்து வருகிறார். மேலும் அதே பள்ளியில் அவருடன் சேர்த்து 5 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில இந்த பள்ளியில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பள்ளி 5ஆம் வகுப்பு பள்ளி மாணவிகளை 3 பேரை தலைமை ஆசிரியர் அந்த பள்ளியில் உள்ள கழிவறையை சுத்தம் செய்த வீடியோ வைரலானது. அதாவது சமூக ஆர்வலர் எடுத்து இந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பரப்பிவிட்டதால் இதை பார்த்த பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக பள்ளி நிர்வாகத்திடம் முறையிட்டுள்ளனர். அதாவது கல்வி அதிகாரிகளிடம் பள்ளி மாணவிகளை படிக்கத்தான் அனுப்புகிறோம், இது போன்ற வேலைக்கு அனுப்புவதில்லை என முறையிட்டதனால கல்வி அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதாவது ஜோன் சென்ற முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவின் பேர்ல கல்வி அதிகாரிகள் நேரில் போய் விசாரணை செய்துள்ள மாணவிகளிடமும் அங்கு இருக்கிற பெற்றோர்களிடம் விசாரிக்கும் பொழுது இது உண்மை தன்மையை கண்டறியப்பட்ட உடனடியாக அங்கிருந்து இந்த தாசில்தார் மற்றும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்டோர் அந்த இடங்களை விசாரணை செய்து இது உண்மை என கண்டறியப்பட்ட உடனே நேற்று மாலை முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவின் பேர் பள்ளி அலுவலர் நேற்று அந்த கலைவாணி என்ற தலைமை ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த பள்ளி மாணவர்கள் சுத்தம் செய்கின்ற கழிவறை சுத்தம் செய்கின்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதால் எடுத்து பெற்றோர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்பட்டது. தற்பொழுது அந்த கல்வி அலுவலர் பள்ளி தலைமை ஆசிரியர் தற்காலிக பணியிடம் நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுகுமார்.